Taste the Daily. தமிழகத்தில் மீண்டும் விடியா திமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் நடுத்தர மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விடியலை தேடி என கூறி ஆட்சிக்கு வந்த பொம்மை முதல்வர் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கும்மிருட்டில் தள்ளிய விவகாரம் பற்றி சற்று விரிவாக காணலாம். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். சொத்து வரி உயர்வு, பால் கட்டண உயர்வு, மின்கட்டண உயர்வு என 3 ஆண்டு ஆட்சியில் பல வேதனைகளை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தி நடுத்தர ஏழை மக்களின் வயிற்றில் அடித்துள்ளது இந்த விடியா திமுக அரசு. இந்த நிலையில் புதிய மின்கட்டண உயர்வின்படி 400 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு ₹4.60 வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் தற்போது 20 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹4.80 உயர்ந்துள்ளது. அதேபோன்று 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் ₹6.15 ₹6.45 உயர்த்தப்பட்டுள்ளது. 501 முதல் 600 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹8.15 ₹8.55 உயர்த்தப்பட்டுள்ளது. 601 முதல் 800 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹9.20 ₹9.65 உயர்த்தப்பட்டுள்ளது. 801 முதல் 1000 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹10.20 ₹10.70 உயர்த்தப்பட்டுள்ளது. 1000 யூனிட்டுக்கு மேல் வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹11.25 ₹11.80 விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 2022 செப்டம்பர் மாதம் மின் கட்டணம் 30% மேல் உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023 ஜூலை மாதம் 2.18% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. தற்போது 4.83% அளவில் மின் கட்டணத்தை விடியா திமுக அரசு உயர்த்தியுள்ளது தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.